கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? நமக்கு வேண்டிய சுகமா இருக்கலாம், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், நமக்கு வேண்டிய நன்மைகளா இருக்கலாம், நமக்கு வேண்டிய சமாதானமா இருக்கலாம், நமக்கு வேண்டிய பலனா இருக்கலாம், நமக்கு வேண்டிய பணமா இருக்கலாம், நமக்கு வேண்டிய எதா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைங்க அதை எங்க எதிர்பார்த்து, யாருக்காக, யாரிடத்துல அந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கணும்னா தேவனிடத்துல இருந்து எதிர்பார்த்து தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிற காலங்கள் நம்மளுடைய இருதயத்துக்கு சோர்வா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். இன்னும் எனக்கு கிடைக்கலையே ஆண்டவர், ஆனா நீ உன் முகம் வெட்கப்படாதுன்னு சொன்னாரு, நான் உனக்கு செய்வேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கூட வரலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, காத்திருப்பு இருதயத்தை என்ன செய்யுமா? இழைக்க பண்ணுமா. ஆனா நம்ம விரும்பினது கர்த்தரால் வரும் பொழுது அது எப்படி தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்குமா. இந்த துக்கத்தை விட, இப்ப இருக்கிற வேதனையை விட, இப்ப இருக்கிற இந்த கவலையை விட, இந்த காத்திருக்கிற காலங்கள்ல அனுபவிக்கிற அந்த மரணத்தின் பாதையை விட, அதாவது மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படுவோம். எப்பனா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம எந்த சாயல்ல இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த காத்திருக்கிற காத்திருப்பு வேதனையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனா அது விரும்பின காரியம் கர்த்தரால் வாய்க்க பண்ணும் போது அது நமக்கு எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஜீவ விருட்சம், ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மகிழ்ச்சிய சொல்ல முடியாது, அந்த நன்மைய வார்த்தையினால நம்ம என்ன செய்ய முடியாதா சொல்ல. அது எப்படிப்பட்ட காலமா இருக்கும்னா, அது மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்ட காலத்தை விட அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்படுவது போல இருக்குமா. காத்திருக்கிற காத்திருப்பு மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டது போல இருக்கும். ஆனா நம்ம விரும்பின காரியம் நடக்கும் பொழுது அந்த ஜீவ விருட்சம் போல இருக்கும் இருக்கு இல்லையா, அது உயிர்த்தெழுந்த அந்த காலங்களுக்கு இணையாக இருக்கும். ஆகையால நாம் காத்திருக்கும் பொழுது கவலை வரலாம், துக்கம் வரலாம், பாரம் வரலாம், எல்லாமே பிசாசு கொண்டு வருவான். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு என்ன செய்வான்? காத்திருக்கும் போது சோர்வை உண்டு பண்ணும்படி, வேதனையை உண்டு பண்ணும்படியான கவலைகளை, துக்கங்களை உள்ளுக்குள்ள இருந்து அவன் என்ன செய்வான்? தூண்டி விடுவான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் புது பலன் அடைவேன். வேணும் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்களாம். என்ன பலன்? புது பலன். அப்படின்னா இதுவரைக்கும் அவங்க அனுபவிக்காத ஒரு பலன், இதுவரைக்கும் அவங்க பட்டுடாத ஒரு சந்தோஷம், சமாதானத்தை தேவன் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு தானே, அப்படித்தானே பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம், அழ ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, வேதனைப்பட ஒரு காலம் இருக்குதுன்னா மகிழ்ச்சி அடைய ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கும்னா அதை அறுப்பதற்கு ஒரு காலமும் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலங்களை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நம் காலங்களுக்காக கர்த்தருடைய காரியம், நம்மளுடைய காரியம் கர்த்தரால் வாய்க்கும்படி அந்த காலங்களுக்காக நம்ம காத்திருக்கும் போது நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனா அதுலயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மூழ்கி போயிடவே நமக்கு நம்பிக்கை வேணும். நான் நம்புகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் சொப்பனத்தை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தான் அவனுக்குரிய தரிசனத்தை வெளிப்படுத்தினார். ஆனா அவன் கடந்து போகிற பாதையில கர்த்தர் கூட இருந்தார். உபத்திரவம் தான், வேதனை தான், துக்கம்தான், குடும்பமே அவனை என்ன பண்ணிருச்சு? தூக்கி குழியில போட்டுருச்சு, வித்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதையில கடந்து போகும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனா அந்த காரியம், அந்த தரிசனத்தின் நிமித்தம் தான் அவனுக்கு உபத்திரவம்.
தேவன் வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தின் நிமித்தம் தான் அவனுக்கு வேதனையே வந்தது, உபத்திரமே வந்தது, தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்ததே அந்த தரிசனத்தை சொன்னது நிமித்தமாக தான், அந்த சொப்பனத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தினது நிமித்தமாக தான். அப்ப கர்த்தர் நிமித்தம் அவன் நிந்திக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான், உபத்திரவப்படுகிறான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, அந்த பாதையில கூட பிறந்தவங்க இல்ல, பெற்றெடுத்த தகப்பன் இல்ல, தாயி இல்ல. யோசிப்ப அதிகமா நேசித்தார் அவங்களுடைய தகப்பன், அவர் கூட இல்ல. உபத்திரவப்படும் போது, வேதனைப்படும் போது, அடிமையாய் விற்கப்படும் போது, குழியில தூக்கி போடப்படும் போது யோசிப்ப அதிகமாய் நேசித்த தகப்பன் கூட இல்லைங்க. ஆனா பரம தகப்பன் கூட இருந்தார்.